இப்ப டிஎன்டிஜேயிலிருந்து ஒரு பிரஸ் மீட்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அந்த பிரஸ் மீட் நடத்தி எனக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்க விட்டு அந்த கேள்விக்கு பதில் மாதிரி சிலதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்வதாக குறிப்பிட்டிருந்தேன். அதுல ஒரு வாசகத்தை நான் போட்டிருந்தேன். என்னன்னு கேட்டா, இந்த ஈனப்பிறவிகளுடைய அந்த வாதங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த ஈனப்பிறவியை பிடித்துக் கொண்டு பயங்கரமா ஓடுது முகநூல்ல. பாத்தீங்கன்னா ஈனப்பிறவி என்று சொல்லிவிட்டார். ஈனப்பிறவி என்றால் ஹராத்துல பிறந்த அந்த அர்த்தம், அப்படி ஹராமல பிறந்தாங்க அர்த்தமா. அவங்க தாயை அப்படி நீங்கள் கொச்சப்படுத்தலாமா, இது மார்க்கத்தில் கூடுமா சொல்லி பயங்கர ஹதீஸ் இதெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, ஈனப்பிறவிக்கு சர்ச்சை ஓடிட்டு இருக்கிறது. முதல் ஈனம்னா என்ன அர்த்தம், ஈனப்பிறவினா என்ன அர்த்தம், அர்த்தம் வழங்க வேணாம். ஈனம் ஹராத்தில் வந்து அர்த்தமா? ஈனம்னா குறைந்த அர்த்தம். ஈனம்னா என்னது, மதி ஈனம். மதி ஈனம்னா மதி கம்மின்னு அர்த்தம், புத்தி கம்மி, அதுதான் பழகணும். பலவீனம், பலம் ஈனமா இருக்கிறது, பலம் குறைவு. பலவீனம்ங்கிற ஈனம்ங்கிற வார்த்தைக்கு குறைவுங்கிறது அர்த்தம், சரியா? அப்ப மதி ஈனம்னா மதி குறைவு, பலவீனம்னா பலம் குறைவு. பலம் குறைந்த ஒரு ஆளை என்ன செய்வோம், பலவீனமான ஆளு. ஈனம்னா ஈனம்னா குறைந்த அர்த்தம். அப்ப அதே மாதிரி பிறவி ஈனம்னு சொன்னா பிறவியில குறைபாடு, மூல வளர்ச்சி இல்லாம குறப்பிரசத்தில் பிறந்த ஆளுக்கு அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் கிடையாது, அராத்துல பிறந்த அர்த்தம் கிடையாது, சரியா? ஈனப்பிறவின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு முழு படைப்பாக இல்லாம அறகுறையா மூளை வளர்ச்சி இல்லாம பேசுவாங்க இல்லையா, அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் ஈனப்பிறவிங்கிற. ஈனப்பிறவின்னு என்ன அர்த்தம், அறிவு இல்லாம சிந்தனை இல்லாம ஒரு முட்டாள்தனமாக பேசுவதைய பிறவி தன்மையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வாதங்கள் அப்படிதான் இருக்குது. அதை வைத்து ஈனப்பிறவி இல்லமே தவிர ஈனம்னு சொல்லி டிக்ஷனரி எடுத்து பாரு, எத்தனை ஈனம் வருது. அந்த நாகூரணிவ கூட பாட்டு படிப்பாரு, அந்த பேனாத பெண்ணுக்கு ஈனம்னு சொல்லுவாரு, கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணுன்னு சொல்லுவாரா இல்லையா? அதுல இப்ப அந்த பெண்ணுக்கு ஈனம் குறைங்கிறாரு. அதுக்கு என்ன வேற சின்ன விபச்சாரம் அர்த்தம். அதுக்கு ஈனம்னா குறை, ஒழுங்கானதான் இருந்துக்கு நேற்று ஈனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் உள்ள சொல்லுதான் ஈனப்பிறவிங்கிறது. ஏன் அதை இழிபிறவின்னு நான் போடல, ஈனப்பிறவின்னு நான் போட்டிருக்கிறேன். அதாவது பிறவியில குறைபாடு உள்ளவர்கள். என்ன குறைபாடு, ஒரு முழு பிறவியாயில ஒழுங்கா சிந்திப்பான், மூளையை சரியா யூஸ் பண்ணுவான். அப்படி பறைக்கப்பட்டது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் முத்தி அப்படிதான் வேலை செய்யும். அதான் ஈனப்பிறவிங்கிறது, சரியா? ஈனப்பிறவிக்கு அந்த அர்த்தம் கிடையாது, இதுதான் அர்த்தம். ஈனம்னு சொல்லி எந்த டிக்ஷனரி வேணா நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஈனம் நிறைய ஈனத்துல பயன்படுத்துவோம். அங்கவீனம், அங்கவீனம்னா அங்க குறைபாடு, அங்க ஈனம்ங்கிறாங்கல்ல, அங்கம்னா உறுப்பு, அங்கவீனம்னா என்னது, அங்க ஈனம். சுகவீனம், சுகத்தில் குறைபாடு, சுகவீனமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, சுகமா இருந்தா ஆரோக்கியம், சுகவீனம்னா சுகத்துல கம்மி, சுகத்துல ஈனம் ஏற்பட்டுருச்சு. இப்படி ஈனம் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள்ல ஈனம்ன்றது நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த ஈனம் தான் இவர்கள்ட்ட இருக்கிறது. அதனால அதுக்கு பெரிய வருத்தம் தெரிவிக்கிறதோ அது பெரிய அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் கிடையாது. அது சரியான அவர்களுக்கு ஒரு என்ன மாதிரி இருக்கிறார்களோ அதுக்கு உரிய தகுதியான வார்த்தை தான். அவங்க அம்மாவைய தாயை குறை சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, சரியா? அது விளங்கிக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிரஸ் மீட் சொல்லி முதல்ல ஒரு விளங்கி கொள்ளணும். இந்த வசூல்லாம் அடிபட்டு போன உடனே அவர் தலைவர் அறிக்கை விடுற, என்னது, இனிமேல் அதை நாம் பிஜே பத்தி பேச வேண்டாம், நாம் கடந்து போய் கொண்டே இருப்போம், தாவா பண்ணி கொண்டே இருப்போம்னு போட்டார். அப்ப நான் என்ன போட்ட பதிவு, இது எத்தனாவது தடவை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீறினார்கள நீங்க, இது நிஜமா? சரி, இடக்கு முடக்கா கேள்வி மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா பதில் சொல்ல தப்பிப்பதற்கு என்ன செய்வாங்க, நாங்கள் இனிமேல் எதுவும் பேச மாட்டோம் தாவாப்பாங்க. அந்த கேள்விகள்லாம் மறந்தோன்னு மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் உங்க விளையாட்டு, இந்த விளையாட்டுலாம் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு பதிவு போட்டோமா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. பிரஸ் மீட்ல கேட்டாங்கன்னா, பிரஸ் மீட்ல கேட்கவா செஞ்சான், கேட்கல. ஏன்னு கேட்டா, கேள்வி கேட்கிறவன் அழகா வச்சிருக்க பி ஜெயினுல் ஆபிதீன், ஜெட்லாம் வச்சு ஜெயலாம் வச்சு அடிக்கிறான். கேள்வி கேட்கிறவன் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இப்படியா கேட்பான். ஒரு பிரஸ்ல உள்ள ஒரு காஜர் ஜெயிலாபிதீன் கேட்பான், ஜெயினுல் கேட்பான். பி ஜெயினுல் ஆபிதீன் கேட்டா அர்த்தம், நீ அதை கேட்கறதுக்கு உங்க ஆளை கேட்க விடுங்க கூட உங்க ட்ரைனிங் கொடுக்காம என்ன செய்றீங்க, கேட்க விடுறீங்க. சரி, என்ன கேட்கறோம்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா வருவோம். அவர் பிஜே கூனி குறுகி போய் இருக்கிறாரு, நடவடிக்கை எடுத்தவன கூனி குறுகி போய் இருக்கிறாரு, புகார் வந்துச்சு. அந்த எங்கள்கிட்ட புகார் தந்த பெண் தரப்பார்
ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் போலீஸ்ல வரைக்கும் நாங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க தயாருன்னு சொல்றாரு. இந்த சொல்லக்கூடிய ஆளு அந்த சம்பவத்துல ஒரு பார்ட்டியே கிடையாது, நிர்வாகத்தில் இல்ல. இவரு என்னன்னு தெரியாது, பிரஸ் மீட் கொடுக்குறோம் விசாரிச்சாலும். நீ எங்க இருந்தப்ப சீன்ல இல்ல, இருந்த நிர்வாகிக்கும் தெரியாது. சொல்ல போனா இருந்த நிர்வாகிகளே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இவர் நிர்வாக குழுவுல இல்லப்ப, நிர்வாக குழுவுல இல்லாத அடுத்த பொதுக்குழுனா நிர்வாகத்துக்கு வர்றாரு. அப்ப பொதுக்குழுவுல நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்படுறவர் நிர்வாகியா இல்லாம இருக்கும்போது எங்களிடத்துல அந்த புகார் தந்த பெண் போலீஸுக்கு வர தயாரா இருந்தாலும் ஒன்று புகார் தந்த யாரு, எந்த பெண் இருந்துச்சு? எந்த பெண்ணும் புகார் தரலன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பெண்ணு அந்த பொண்ணை காட்டுன்னு சொல்றோம், புகார் தந்தாங்களான்னு கேட்கணும், தரவே இல்லை. என்ன அடிப்படை? இவர்கள் என்னிடத்துல வந்து உங்களால இப்படி பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கிறாங்க, இதே வேலையா இருந்து கொண்டிருக்கிறது, நீங்க ஜமாத்து நன்மையை கருதி ஒத்துக்கிறீங்கன்னு பேசி வறுத்து கொண்டு அதன்படி சில உரையாடல்கள் பண்ணதை என்ன செஞ்சுட்டாங்க, ஆதாரமா காட்டிட்டு இருந்தாங்க. நானும் பேசாம ஒதுங்கி இருந்துட்டேன். பிறகு இவர்கள் சரி செஞ்சதை வந்து எப்படி நான் வெளியே கொண்டு வர்றதுன்னு நினைக்கும் பொழுது ஒன்னு ஒன்னா மாற்றாங்க. அவங்களா அவர்களுடைய உளறல்களை கொண்டு ஒன்னு ஒன்னா என்ன செய்யறாங்க, மாட்டி அவ்வளவு பொய். என்ன பொய்லாம் சொல்லி இருக்கிறாங்க, நிர்வாணமான வீடியோக்கள்லாம் இருக்கிறது, ஆடியோ மட்டும் தான் நீங்க கேட்டுருக்கீங்க, வீடியோலாம் இருக்கு, நான் வீடியோ பார்த்தேங்கிறான். பாத்தியா? இல்ல. அந்த பெண்ணு புகார் கொடுத்தாங்களா? புகார் கொடுக்கல. அவன் இடத்துல புகார் அவங்கள விசாரிச்சா, புகார் கொடுத்தவங்கள விசாரிச்ச வீடியோ இருக்குதா? வீடியோ இல்ல. யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்களையும் குற்றம் சுமத்தப்பட்டவரையும் வைத்து பேசுனீங்களா? அதுவும் இல்ல. அப்ப எல்லாமே இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நீங்க உங்களால பெரிய பஞ்சாயத்தா இருக்குது, உங்களே குறிவிச்சு அடிக்கிறாங்க, ஜமாத் நன்மையை கருதி ஒத்துக்கிறங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாடகம் ஆடின பிறகு உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, வெறுப்பு உண்ட கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒன்னு ஒன்னா இப்ப வெளியே வருது. இப்ப என்ன சொல்றாரு அவரு, அந்த பெண் வந்து புகார் கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட. எப்படி கதை மாறுது? புகார் கொடுத்தாங்க, அவங்க போலீஸுக்கு வந்தார்களே, ஆனால் நாங்கள் போய் நடவடிக்கைக்கு நாங்க உதவியா இருப்போங்கிறாங்க. ஒரு சவாலை விடுறேன், சேலஞ்சு தான். இப்ப நீ ஒரு புகார் வை, இந்த பெண்ணை கூட்டிட்டு போய் புகார் வச்சு சிபிஐல கொடுத்த போறோம். சிபிஐல புகார் கொடுத்து விட்டார்கள், சிபிசிஐல புகார் கொடுத்து இதோ பிஜே தூக்க போகிறார்கள். இதுல இன்னும் சந்தோஷம் பயங்கரமா. நீ ராகுல வேண்டாம், இன்டர்போல வேண்டாம் கொடுறா, விளங்குதா? உன்னைய பிடிச்சி உள்ள வைப்பானே தவிர நீ இதுல என்ன புகார் கொடுப்ப? பொய்யில்ல நான் சொல்றேன், எல்லாமே பொய். உன் குடும்பத்து ஆளுகளை கொண்டே வச்சு செட் பண்ணி கொடுத்தாலே தவிர அதுல எந்த ஒண்ணுமே கிடையாது, உண்மை கிடையாது. அப்படி வச்சா கூட அந்த குடும்பத்து பெண்கள் அப்படி இல்லைன்னு நான் அவங்களுக்கு சாதகமா நின்றுவேன். நீ வந்து மானங்கட்டு போய் குடும்பத்து பெண்களை கொண்டு விடுற, அவங்க அந்த மாதிரி பெண்கள் இல்லைன்னு உனக்கு சார்பு உன் குடும்ப சார்பை நான் தான் நிற்பேன். அதை தவிர உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளவு பொய். விசாரணை கூட வரமாட்டேங்கிறீங்க, நேருக்கு நேரம் பேச வரமாட்டேங்கிறீங்க. எந்த ஒன்னையும் எத்தனை போய் மாற்றி மாற்றி சொல்றீங்க. ஒரு விஷயத்துக்கு கால் ஹிஸ்டரி இருக்குங்கிறீங்க, ஐஎம்எல் ஹிஸ்டரி இருக்குங்கிறீங்க, நிர்வாண வீடியோ இருக்குறீங்க, தந்தாங்கிறீங்க, இப்ப தரலங்கிறீங்க, வந்தாங்கிறீங்க, வரலங்கிறீங்க. இப்படி நினைச்சு நினைச்சு பேசக்கூடிய நீங்க பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்க வைக்கிறாங்க. இருக்கு வண்டி இதுல ஓட்டணும், எதுல ஓட்டுறது? மூணு கேள்வி கேட்டு இருக்காங்க, அதுக்கு நம்மகிட்ட ஆன்சர் இல்ல. திருப்பி என்ன செய்யணும், இப்படிதான் எடுக்கணும். கொஞ்ச நாள் ஒதுங்கி பார்த்தாங்க, தாவாவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன செய்யறது? மறுபடியும் ஏடு பிஜேய பிரஸ் மீட்ல கேட்க வை, நம்ம ஆளுகளை விட்டு ஜெயினுல்லா அப்படின்னு சொல்லி கேட்க வை அப்படின்னு கேட்க விட்டாங்க. கேட்க விட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கூனி குறுகி போய் இருக்கிறேன்னா, அவர் கூனி குறுகி போய் ஒடுங்கி கிடக்கிறாருன்னு சொல்லி. இப்ப கூனி குறுகினது யாரு? இப்ப நாளைக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் கோயத்துல வைக்கிறாங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில டிஎன்டிஜே கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி இல்லை. இதுதான் கூனி கொடுக்கிறது. நாங்க என்ன செய்யறோம், எதிரியுமா கேள்வி கேளு, நான் முஸ்லிம் கேளு, டிஎன்டி சக்கரம் வந்து கேளு, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றோம் என்று நாங்க சொல்லுகிறோம். இவங்க என்ன கூனி குறுகி போய் உறுப்பினர் தான் அவன் நடவடிக்கை பயந்துகிட்டே கேட்பான். உறுப்பினரா இல்லாதவன் தான் ஒழுங்கான கேள்வி கேட்பான். நிர்வாகத்தில் உள்ளவன் என்ன கேள்வி கேட்பான், நம்ம எந்த கேள்வி கேட்டா தூக்கி வெளியே போட மாட்டாங்க அந்த கேள்வி கேட்பான். எந்த பதில திருப்தி இல்லாட்டாலும் திருப்தின்னு சொல்லணுமோ அவன் மட்டும் கேட்பான். அதுக்கு என்ன செய்யறாங்க, கண்டிப்பாக கோயத்தில் நடத்துறான் நிகழ்ச்சி. யாருக்கு நிகழ்ச்சியா? உறுப்பினர் நிர்வாகி, வேற யாருக்கும் கண்டிப்பா பர்மிஷன் கிடையாது. இதான கூனி கொடுக்கிறது. எப்படி இருந்த இயக்கம் இப்படி ஒரு இதுவரை நடந்திருக்குமா? கேள்வி பதில வந்துகிட்டு என் உறுப்பினர் மட்டும்தான் கேட்கணும், என் நிர்வாகி மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது கேள்வி பதில் நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறோமா? இதுவரைக்கும் கிடையாது. அப்ப கூனி குறுகி போறது யாரு? அவங்க தான் கூனி போயிருக்கிறாங்க. எதெல்லாம் கூனி குறுகி போறாங்க?
நான் கேட்கிறேன் 6 கோடிக்கு சொத்து வாங்கணும்னு சொன்னீங்க, பதில் எங்கன்னு கேட்கிறோம். இப்ப கூனி குறுகுனீங்களா பதில் சொன்னீங்களா? ஒண்ணு பதில சொல்லி இருக்கணும். பதில் சொன்னீங்களா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வைக்க மண்டைய கழுவுறேன், இதான் பதிலா இருக்கே தவிர இதான் கூனி குறுகுறது. ஓப்பனா யார பத்தி சொல்ற? இந்த இருக்கு சொத்து, இந்த இருக்கு வாங்கணும் உன்னால சொல்ல முடிஞ்சா? அப்ப 6 கோடி சொத்துங்கிறது பொய், கூனி குறுக்கி தான் நிக்கிறீங்க. 1,34,00,000க்கு முதியோர் இல்லத்துக்கு சொத்து வாங்கினீங்க, சொத்து வாங்கவில்லை, வாங்காம வாங்கினதா சொன்னீங்க. பொதுக்குள்ள பொய் கணக்கு வாசி களவாடிட்டீங்கிற இல்லன்னு சொல்ல முடிஞ்ச அவங்களால? இல்ல, புதன்கிழமைக்கு வாங்க, காதுல சொல்றோம், இந்த உறுப்பினருக்கு மட்டும் சொல்ற மாதிரி என்ன செய்வோம், காதுல வந்து மண்டைய கழுவோம். இதுதான் கேவலம். நான் குற்றச்சாட்டு ஓப்பனாவே சொல்றேன், தீ விலைன்னு சொல்றேன், வழக்கு போட்டுக்கிறேன், பொது நிகழ்ச்சியில சொல்றேன். அப்ப அது ஒரு விஷயம். அது நிர்வாக செலவு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணோங்கிறீங்க. இது கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொன்னீங்களா கூனி குறுகுனீங்களா? கூனி குறுகுதுன்னு அர்த்தம், எதுக்கு ஆன்சர் இல்லையோ அங்க கூனி குறுகுன்னு அர்த்தம். ஆன்சர் இருந்தா தான் கூனி குறுகளை நெஞ்சு நிமித்தீங்கன்னு அர்த்தம். இந்த 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு ஆகுமா? 2 கோடிக்கு என்னப்பா நிர்வாக செலவு பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஒரு பதில் வாயை திறக்க முடியல, கூனி குறுகியாச்சு. அது மாதிரி வந்து 1 கோடிய 1.5 கோடி ரூபாய்க்கு இதர செலவு ஆகுமான்னு கேட்டோம். இதர செலவுன்னா என்ன? ஊசி, பேப்பரு, பென்சிலு, ரப்பரு, இதான் இதர செலவு. இது 1.5 கோடி ரூபாய்க்கு ஆகுமானா? 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜமாத்துல செலவு ஆகுமா? அப்ப ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட ஆகாது. அப்படியான ஒரு செலவுக்கு வந்து 150 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டுறீங்க. அப்ப எது அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? இதர செலவு என்னங்கிறது 1.5 கோடி ரூபாய் கணக்கு காட்டலாமா உங்களால? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? யாரு கூனி குறுகுனா? அவன் நீ மட்டும் இல்ல, உங்க கீழே உள்ள மாவட்டம் கீழே 50 பேரும் கூனி குறுகுறான். என்ன நாங்க திருப்பி வச்சுட்டோம் கேட்டா என்னது? பிஜேபி பாலியல், இதான் பதில். அடே 1.5 கோடி என்னடாச்சு கேட்காதீங்க. அப்புறம் சொல்றேன், ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தன. ஒவ்வொரு கிளையில உள்ளவனும் மாவட்டத்தில் உள்ளவனு இந்த கேள்விகளை கேட்டா நீங்க ஒரு மணி ஓடி ஒளிகிறான். நேர போய் கணக்கு பார்த்துட்டு வந்தவங்கிறான், அவனை போய் கேட்டா ஓடி ஒளிகிறான். இல்ல நீங்க காலம் கேட்காதீங்க, அதெல்லாம் நாங்க திருப்பி அறிஞ்சிட்டோம். இதாண்டா கூனி குறுகிறது. இப்படி அந்த ஜமாத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காத்தி இருப்பு 7 கோடி ரூபாய் மிச்சம்னு காட்டுறதுக்கு பதிலா 1 கோடி ரூபாய் மிச்சம்னு காட்டுறீங்க. மீதி 6 கோடி எங்க கூனி குறுகுறீங்க? அதுக்கப்புறம் வந்து 6 கோடி ரூபாய் தனியா இருந்துச்சுல, அது என்னன்னு கேட்டா அது அமானித பணம், கணக்குல காட்ட மாட்டோம். அப்படி நீங்க கணக்குல காட்டலன்னு சொன்னா இருப்புல ரூபாய் எவ்வளவு இருக்குன்னு கேட்கும்போது என்ன செய்யணும்? இந்த 6 சேர்த்து சொல்லணும்ல. உங்க நீங்க வாய்ச்ச கணக்குல 3 கோடி சில்லற சொல்றீங்க, இருப்பு 6 கோடி ரூபாய் வெளியே இருந்துச்சு, 9 கோடி ரூபாய் இருப்பு இருக்குன்னு சொன்னீங்களா? அப்படின்னு கேட்டா பதில் இல்ல, கூனி குறுகுறீங்க. அதே மாதிரி வந்து ஒரு இந்த பொருளாதார சம்பந்தமான கேள்விக்கு திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு பதில், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு பதில், திருச்சியில உள்ள ஒரு கிளைக்கு ஒரு பதில், வேற கிளைக்கு வேற ஒரு பதில், ஒரு நிர்வாகி ஒரு பதில், இன்னொரு நிர்வாகி இன்னொரு பதில், போன மாசம் ஒரு பதில், அதே நிர்வாகி அடுத்த மாசம் வேற பதில். ஒரு விஷயத்திற்கு ஒரு நிர்வாகி ஒரு ஊர்ல ஒரு பதில், வேற ஊர்ல ஒரு பதிலுங்க. ஜனவரியில ஒரு பதில், பிப்ரவரியில ஒரு பதில், மார்ச்ல ஒரு பதில். கேவலமா இல்ல? எது கூனி குறுகிறது? வெக்கி தலைகுனியில மாத்தன்னு புரியும். பயந்து ஓடுறீங்களே, சந்திக்க முடியலையே. தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்துல அப்படி இருந்தது இல்லையே. அப்ப யார் கூனி குறுகி இருக்கிறா? நீங்க கூனி குறுகி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருச்சி மதரசா வந்து சிறுவர்கள் இல்லத்துறை எதுல வாங்கணும்னு சொல்லி அந்த காசு எடுத்து கூட கட்டிவிட்டீங்க. தப்பு நம்ம கண்டிச்சிட்டோம். அதன் பேர்ல மாத்துனீங்க, மாத்திட்டீங்களான்னு கேட்டமா இல்லையா? சொன்னீங்களா பதில்? நாங்கள் மாற்றிக்கொண்டோம், அந்த சொத்து சிறுவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த ரெக்கார்டை மாற்றிக்கொண்டு ஆதார் காட்டினீங்களா? இல்ல, அது சிறுவர்களுக்கு பணத்தை எடுத்து நீங்க மாசம் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்பவும் அதே மாதிரி கோயத்து மண்டல சம்பந்தமாக புகார் சொன்னோம், அதுக்கு என்ன விசாரணை வச்சீங்க? பதிலுக்கு நீங்க தானே சொல்லணும், நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு முறைகேடு நடந்திருக்கு என்று குற்றச்சாட்டு வந்தால் அதுக்கு பதில் சொன்னீங்களா? அதுக்கு பதில் சொல்லல. கஜா புயல் கணக்கு வெளியிட்டீங்க, வெளியிட்ட கணக்குல எக்கச்சக்கமான கோல்மாலு, அந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டணும், திருத்தி வெளியிடுவோம். நீங்க திருத்தி வெளியிடுவோம்னு சொல்லி 4 மாசம் ஓடி போச்சு, இன்னும் திருத்துனீங்களா? இதான கூனி குறுகிறது. கஜா புயலுக்கு வந்த ரூபாய் எவ்வளவு, என்ன மாதிரி செலவு பண்ணீங்க, யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, பொருளா எவ்வளவு வந்துச்சு, பணமா எவ்வளவு வந்துச்சு, இந்த கணக்கை உங்களுக்கு இதுவரைக்கும் வெளியிட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் களவாடி விட்டீர்கள் என்பது என்ன அர்த்தம்? அப்ப களவாடின கூனி கொடுக்குறானா, களவாடிய குற்றம் சுமத்திரம் கூனி கொடுக்குறானா? அதுக்கு முந்தைய கேரளாவுக்கு வெள்ளம் சொல்லி கலெக்ஷன் பண்ணீங்களே, அதுக்குள்ள கணக்கு எங்க? சென்னை வெள்ளத்துக்கு போட்டது கணக்கு வெளியிட்டமா இல்லையா? சென்னையில வெள்ளம் அல்தாவி தலைவராக இருக்கும்போது சென்னையில வெள்ளம் ஏற்பட்டுச்சு, அதனுடைய கணக்கு உணர்வு வெளியிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு 2 பெரிய விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய கணக்கு என்ன? அப்ப கேரளாவுக்கு வசூலிச்ச காசு என்ன,
அதுல நீங்க இந்த மாவட்ட இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்ட பங்கு எடுத்துக்கிட்டீங்களா, டெய்லி சம்பளம் போட்டுக்கிட்டீங்களா, அவங்கவுங்களே கணக்கு போட்டு ஆளுக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கிட்டீங்களான்னு பல விஷயம் இருக்குல்ல. அது எல்லாம் இப்ப இல்லைன்றாவும் கணக்காட்டத்தான் ஆகும். கஜா புயல் நாங்க தான் கஜா புயல்ல பாதிக்கப்பட்டோம் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? அப்படி இல்லையா? சந்தேகம் வருமா இல்லையா? அப்ப கஜா புயல் கணக்கு எங்க இருந்து எனக்கு 4 மாசமா கேட்கிறோம். இந்த கணக்கு 6-7 மாசத்துக்கு முந்தின கணக்கு அதையும் காட்ட காணாம். அப்ப பொதுமக்களுக்கு உள்ள கணக்கு பொதுமக்களுக்கு காட்டணுமா இல்லையா? மாநாட்டு கணக்கு நீங்க பொதுக்குள்ள காட்டிக்கிட்டு போங்க. இது பொதுமக்கள்கிட்ட உள்ளது, பொதுமக்கள் டாபிக்கான விஷயம். இதுக்குரிய கணக்கை வந்து காட்டினா தான் அது விநியோகிச்சது உண்மையாகும். யார் கூணி கொடுக்குறா? நீங்க கூணி குறுகி இருக்கிறீங்க. அது மாதிரி வந்து ஒரு தனியார் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லி கேஸ் போட்டீங்களே, இதுக்கு பதில் சொன்னீங்களா? மார்க்கத்தில் செய்யலாம்னு சொல்லிட்டீங்களா? நீங்க புறையாறுல ஹார்ட் அட்டாக் வந்து அதனால அந்த சொத்து அபகரிச்சதுனால பாதிக்கப்பட்டிருக்கான ஒருத்தன் மறுமையில புகார் தருவான அதுல உள்ள அது உடன்படுற அவ்வளவு பேர் அல்லாட்ட குற்றவாளி நிற்பீங்களே அப்படின்னு கேட்டவ என்ன பத்துவா கொடுத்தீங்க? மார்க்கத்திலேயே அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடிஞ்சா? இதுக்கு நான் களவாங்க தான் செய்வோம். அதான் குடி கொடுக்கிறது. அடுத்த கொஞ்சம் தாட்டையை போடுறது தான விஷயம். அது மாதிரி பின்னத்தூர் பள்ளிக்கு கடன் வாங்கினாங்களே, அந்த கடனுக்கு யார் பொறுப்பு? நிர்வாகி அவங்க ஜமாத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த பள்ளியின் பேர்ல வாங்கின கணக்கு பள்ளி பொறுப்பா, முன்னாடி நிர்வாகியா இருந்து நீக்கப்பட்டவன் பொறுப்பா? அதுக்கு என்ன பதில்? அந்த பணத்தை யார் கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க? அப்ப ஹராம் தானே இதுன்னு கேட்டோமே, அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சு அவங்களால கூணி குறுகி போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன மார்க்கத்தை எடுத்து அல்லாஹ் உதிப்பு போட்டாங்கிறீங்க. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? கணக்கு என்னன்னு கேட்டா உதிப்பு போட்டான். அல்லாவோட உதிப்புலாம் நாங்க மூணு செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இந்த ஜமாத் வந்து அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோல் இருக்குன்னீங்களே, இது பயங்கரமான ஒரு அப்பட்டமான சிறுக்கு இல்லையான்னு கேட்டோம். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடிஞ்சு உங்களால? யார் கூணி கொடுக்கணா? நீங்க கூணி கொடுக்குறீங்க. அப்ப நபி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தவறே செய்யவில்லை அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கு பதில் கேட்டவன் இதான மதுஹபுல சொன்னா, இதானப்ப சுன்ன ஜமாத்துல சொன்னா, இது தரப்ப தௌஹீத் ஜமாத்து களம் இறங்குச்சு, இப்ப மாறிட்டீங்களப்பான்னு கேட்டா கொள்கையில மாறினதுக்கு பதில காணாம். கூணி குறுகி நிக்கிறாங்க. பெருநாத்தோட சுண்ணத்து நீங்கள எவ்வளவு கேள்வி கேட்டோம், ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நீ பிஜே சொன்னாரான்னு கேட்டி பிஜே சொன்னாருன்னு காட்டியாச்சு. முந்தைய கடமை என்று பிஜே வரைக்கும் சொன்னது உண்டா? 30 வருஷ வரலாற்றில் சொன்னது உண்டான்னு கேட்டீங்க. ஆமான்னு அதையும் போட்டாச்சு. இப்ப என்ன நீங்க செய்யணும்? சுண்ணத்து தப்பாக சொல்லிவிட்டோம் சொன்னீங்களா இது வரைக்கும்? அப்ப கூணி குறுகி தான் ஓடுறீங்க, பதில் இல்ல. அது மாதிரி வந்து இப்ப ஜக்காத்தை வந்து வெள்ளி அடிப்படையாக கொண்டுதான் சரியானதுன்னு சொல்லி நாங்க ஒரு நிலைப்பாடு அறிவிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நீங்க பேசுறதா இருந்தா என்ன செய்யணும்? அதுக்கு மறுப்பு சொல்லணும். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது தங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜக்காத்து கொடுக்கணும்னு பேசுறாரு. யாரு? ஜமாத்துல இருந்து அவங்க ஒரு லைவ் போடுறாங்கல்ல, கேள்வி பதில் ரெக்கார்டர் லைவ். அதுல என்ன வருது? தங்கம் 11 பவுன் தங்கம் இருந்தா ஜக்காத்து கடமைங்கிற. நான் சரியான அதிசி இல்ல, வெள்ளி தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கல நீ சொல்லணும். மாற்று கருத்து சொன்ன பிறகு இல்ல வெள்ளியை சொல்கிறார்கள் தப்பு, தங்கம் தான் சரி அப்படின்றது சொல்லாம பழைய நிலையில ஓடிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட பதில் இல்ல, ஆய்வு இல்ல, ஒண்ணும் இல்ல, கூணி குறுகி அர்த்தம். அது மாதிரி அபுவாக்குது லைசிங்கிறவர் புனித மரத்தை பத்தி ஒரு ஹதீஸ் வரும்ல, அவர் புதுசா இஸ்லாத்தை வந்தவர், வரலாறு தெரியாத வழிகேடர்னு சொன்னீங்க. புதுசா இஸ்லாத்துல வந்தவர் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு பழைய ஆள்தான் என்பதற்கு அவர் எந்தெந்த போர்க்களத்துல கலந்து கொண்டாருங்கிற வரைக்கும் ஆதாரங்கள் அள்ளி போட்டு அப்பா சிலை வச்சு என்னமோ நீங்க உளர விட்டீங்க. அதுக்கும் பதில கொடுத்து விட்டோம். வாயத்துறக்கான யார் கூணி குறுகுனா? கூணி பதிலே இல்லாட்ட கூணிக்க ஒண்ணுக்கும் பதில காணாம். அதுக்கப்புறம் புள்ளி வச்சது ஆளு, புள்ளி இல்லாத ஆளு, எகுதுண்டா என்ன அர்த்தம், கதாண்டா என்ன அர்த்தம், ஜவால் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் பெருநாள் நேரம் உண்டுலாம் சொன்னீங்களே. புள்ளி வச்சது ஆளு எதுக்கும் ஆளுக்கு வித்தியாசம் தெரியாத மரமண்டை, இந்த அடிப்படை கூட இல்லாம முன்னாள் அறிஞர் ஆயிட்டாருலாம் சொன்னீங்களே. எடுத்து போட்டவன் எங்கடா இது புள்ளி இல்லாத கனடா இருக்குது, எங்க என்னடா ஆய்வு பண்றீங்க நீங்க எல்லாம் அறிஞர்கள் தானான்னு கேட்டவன், மார்க் அறிஞரா இருந்து உங்களை கேவலமா இருக்கிறீங்க நீங்க பதில் சொன்னீங்களா? நீங்க குனி குறுகி நிக்கிறீங்களா? நான் குனிய குறுகலையே, வார வாரம் நிக்கிறேன், மக்கள்கிட்ட பேசுறேன், மீட்டிங்ல பேசுறேன், மக்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் முகமது அஜிலாங்கிற ஒரு பலவீனமான ஆள்ட்டீங்க, பலவீனமான ஆள் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு எதிரி பதில் சொன்னீங்களா? பதில் இல்லை, கூணி குறுகிட்டீங்க. அதான் அர்த்தம். பிறை சம்பந்தமா வழிகேடான பத்துவம் முதல்ல கொடுத்தீங்க, இப்ப புதுசாவும் பத்துவம் அப்படித்தான் கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்கீங்க? பிறை அறிவிப்போம், மக்களை கூட்டம் முடிச்சா மாவட்டத்தில் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அதாவது பிறையெல்லாம் தெரியும், அறிவிச்சிருவாங்களாம். பெருநா என்னைக்குங்கிறது மாவட்டம் முடிவு பண்ணு. மக்களை திரட்ட முடியுமா? பெருநா. மக்களை திரட்ட முடியாதா? பெருநா இல்ல. இப்படின்னு வழிகேடு சொன்னீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? பிறை தெரிஞ்ச பிறகு தள்ளி வச்சுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? அதுக்கு என்ன ஆதாரம் கேட்ட பதில் சொன்னீங்களா? அதுக்கப்புறம் வந்து பெருநாள் ஆய்வு பாதி தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் முடியவே இல்லை. அடுத்த ரமலான் வரப்போகுது, அது எப்ப மீதி உள்ளது எங்க? ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் வந்து அதை பின்னாடி செய்வதா முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க.
பின்னாடி தான் இப்ப ரமலான் முடிஞ்ச பிறகா எப்ப இந்த வரப்போது ரமலான் நெருங்கி போச்ச வருஷம் ஒன்னாச்சு இந்த சின்ன விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு கேவலமா இல்ல நீ கூணிக்குடி வெக்கமா இல்ல வேணா சிரிக்க மாட்டாது இந்த ஒரு விஷயத்துக்கு 11 மாசம் ஆடா உங்களுக்கு 11 மாசம் ஆயும் கூட முடிவு எடுக்காம உன்னை இழுத்தடிச்சிருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க யார் கூணி கொடுக்குறா கேட்டோம்னு அந்த வாரத்துக்கு அந்த வாரம் பேசுறோம் நாங்க நீங்க 11 மாசமா கேள்வி கேட்கறது பதிலா காணாம் அப்புறம் முதுரஜ அந்த ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு முஹாரிப் என்பவருடைய சொந்த கருத்து ரசூல்லா சொன்னது இல்ல முதுரஜ்ன்றீங்க அது முதுரஜ் இல்ல ரசூல்லா சொன்னதுதான் என்று நான் முதுரஜ் என்றால் என்ன என்பதையெல்லாம் விளக்கி சொன்னேன் அதுக்கு பதில் சொன்னீங்களா இன்னைக்கு வரைக்கும் வாயத்தர காணாம் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு 5 மணி வரைக்கும் நோன்பு வைக்கணும்னீங்களே அது என்னப்பா ரெண்டு கேட்டேன் பதில் சொன்னீங்களா சொல்லல அதுக்கப்புறம் ஒரு ஹலால் ஹராமுக்கு என்ன செய்றீங்க எந்த பிராணியை கொல்லும்படி எல்லாம் கட்டளையிட்டானோ அது சாப்பிட ஹராமு எந்த பிராணியை கொல்லக்கூடாது எல்லாம் கட்டளையிட்டானோ அதுவும் ஹராம்னீங்களா அது என்ன ஆதாரம் இந்த உசூல் எங்க இருந்து எடுத்தீங்க இதுக்கு ஆதாரம் ஒரு குர்ஆன் வசனம் எது ஹதீஸ் எதுன்னு கேட்டமே இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா இதுவரைக்கும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் ஒரு ஹதீஸ நான் குறிப்பிட்ட ஹதீஸ்ல வந்து அப்துல்லா இப்னு உவைஸ்ங்கிறவர் வர்றாரு பலவீனமான வர்றீங்கள அவர் எந்த ஹதீஸ்ல வர்றாரு அந்த ஹதீஸ் அரபிலான இருக்குது அதுல அந்த பேரை காணாம அந்த பேரை எடுத்து காட்டுங்க இது நான் உளறிட்டோம் அதுக்காக பதில் சொன்னீங்களா இதுவரைக்கும் பதில் காணும் கொஞ்சம் கூட வெட்கமானம் இல்லாம கூனி குறுக்கி போய் நின்றுகிட்டு நம்ம கூனி குறுக்கிட்டோமா யார் கூனி குறுக்கி இருக்கா இந்த நிலையை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப வந்து இப்ப என் மீது குற்றச்சாட்டு வந்து அபலை பெண்ணுக்கு வந்து நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறீங்க இதான் தௌஹீத் ஜமாத்து நிலையா இஸ்லாத்தின் நிலையா உங்க கருத்து பிரகாரம் நீங்க என்ன செய்றீங்க ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க அது பொய்யுங்க வேணாம் நீங்க திட்டமிட்டு பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவதற்காக நீங்கள் பழி சுமத்தினீர்கள் என்று என்னுடைய நிலை உங்க நிலை என்ன அந்த ஒரு பெண்ணும் விசாரணை செஞ்சு தருகிறீங்க அப்படி வந்தால் மார்க்கப்படி உங்க நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு விசாரணை செஞ்ச பெண் அபலை பெண்ணா இஸ்லாத்துல அப்படித்தானா அப்படிதான் உங்க மார்க்க அதான் குர்ஆன் ஹதீஸா அப்படிதான் தீர்ப்பு இருக்குதா பெண்கள் அதாவது பெண்களை தப்பு செஞ்சா அவங்களுக்கு பேர் வராம மறைக்கணுமா மானம் போயிருமா என்ற ஒரு கான்செப்ட் எப்ப வந்துச்சு நிர்பயாவுடைய நேரத்தில் யாவும் இருக்கு அவங்களுக்கு நிர்பயாண்டா என்னது ஒரு பெண்ணை நள்ளிரவு நேரத்தில் என்ன செய்யுது பஸ்ல போகுது ஆண் நண்பரோட இரவு டெல்லியில அங்க வச்சு அந்த அவங்க ரொம்ப பலாத்காரம் பண்ணி சில இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்புறம் குட்டையும் குலையரமா போய் அப்புறம் சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போய் பயிற்சியெல்லாம் பண்ணி ஒன்னும் பலன் அளிக்காம அது இறந்துருச்சு அதுக்கு உள்ளதுக்கு என்ன நியாயம் கேட்டா அந்த ஆளு பேர் என்னன்னு சொல்லக்கூடாதான் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நிர்பயான்னு ஒரு பேர் புதுசா வைக்கிறாங்க நிர்பயான்னா பயமற்றவள் நள்ளிரவுல கூட தனியா ஆட்டையும் போயிட்டு வருவார் பயம் இல்லாதவள் அர்த்தது நிருங்கிறது இல்லைங்கிறது நிராசை ஆசைனா ஆசை நிராசைனா ஆசை இல்லைன்னு அர்த்தம் ஆதரவுனா ஆதரவு நிராதரவுனா ஆதரவு இல்லாத அர்த்தம் நிருங்கிற வார்த்தை வந்தா இல்லைங்கிறது சொல்லுவாங்க இந்தியில அப்ப நிராசைன்னா நிர்பயானா என்ன அர்த்தம் பயம்னா பயம் நிர்பயம்னா பயம் இல்லை மூலம்னா வேறு நிர்மூலம்னா வேறு இல்லாம அழிக்கிறது வேரோட அறுக்கிறது நிர்மூலமாக்குறது அந்த நிருங்கிறது என்னன்னு கேட்டா அந்த இல்லைங்கிறது வரும் இப்ப நிர்பயான்னு நினைச்சிருக்கிறீங்க பேர் வச்சிருக்கிறீங்க ஏன்டான்னு கேட்டா பேரை சொல்லக்கூடாது இப்படி இஸ்லாத்துல உண்டா இந்த பொது புத்தியை இஸ்லாம் ஏத்துக்கிறதா ஏன் பேரை சொல்லக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் தப்பான காரியத்தை செஞ்சார்களே ஆனால் பெண்ணை வந்து பெண்ணுன்னு தான் சொல்லணுமா பேரை கூட குறிப்பிடக்கூடாதான் ஆம்பளை மட்டும் சொல்லணுமா அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு உள்ளது கரெக்டா இருக்கலாம் இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டுக்கு சரியா இதெல்லாம் அப்பயும் அல்லாஹ் வந்து விசாரம் செய்த ஆணையும் பெண்ணையும் 80 கசேரி அடிக்கணும்னு குர்ஆன்ல சொல்றானே 80 கசேரி அடிக்கும் போது ரோட்ல அந்த பெண்ணை யாரும் தெரிய தானே செய்யும் 80 கசேரி அடிக்கும் போது பொம்பளையும் அடிப்பாங்க ஆம்பளையும் அடிப்பாங்கல்ல அப்படி அடிக்கும் பொழுது அந்த 80 கசேரி பொம்பளை அடிக்கிற ஒரு மார்க்கத்துல அடிக்கப்படும் பொழுது அவங்க தெரியவா தெரியாதா யார் அடிக்கிறாங்கன்னு தெரியுமில்ல அந்த பொம்பளை அடிவாங்கிற அப்படி உலகத்துக்கே தெரியுமா இல்லையா அப்ப அந்த குற்றம் வந்து குறையணுமாக இருந்தால் அந்த பெண்களுக்கும் அச்சம் வரணும் ஆண்களுக்கும் வரணும் நமக்கு என்ன வேணாலும் இப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம பேரை மறைச்சு விட்டுருவாங்க யாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க என்கிற ஒரு நிலை வருவது தௌஹீதா தௌஹீது அளிக்கிறதா இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை என்னன்னு கேட்டா சமநீதி எல்லாருக்கும் அப்ப இவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெண்ணின் மானம் காக்கணும் பெண்ணு வந்து அபலை பெண்ணை எந்த அபலை பெண் விபச்சாரமே செஞ்சாலும் அபலை பெண்ணுங்கிறது யாருடைய நிலைப்பாடு இவங்களுடைய நிலைப்பாடு
சமூகத்தினுடைய பொது புத்தி, இந்திய சமூகத்தினுடைய பொது புத்தி. பேரை சொன்னாலே மானம் போயிரும்ல. மானங்கட்ட செயலை செஞ்சா பேரை சொல்லித்தான் ஆகணும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுல பெண்ணன் தான் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா என்ன சொல்லணும்னா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? பெண்கள் என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போங்க, உங்களை பேரை கூட காட்ட மாட்டோம்னா இன்னும் செய்வாங்க. நம்ம எப்படி வேணாலும் போகலாம், நம்ம பேரை வரப்போகுது. அப்ப நீங்க அந்த சமூகத்தை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வராது. அது மற்றவங்க விட்டுருவோம். மார்க்கத்தில் உள்ளவனுக்கு வரலாமா? அப்ப கல்லால் எரிஞ்சு கொள்ளும் போதும் யாருன்னு தெரியத்தான் போகுது. திருடினதுக்கு கையை வெட்டும் போது பொம்பளை இருக்கனால கையை வெட்டாம அனுப்பிவிடுங்கட்டாங்களா? என் மக திருடினாலும் கையை வெட்ட வேண்டாங்களா? அப்ப மானம் போறதுங்கிறது அபலை பண்ணா. இதுக்கு பேர் அபலை பண்ணா. என்ன எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இவங்க தான் குர்ஆன் ஹதீஸா? குர்ஆன் ஹதீஸ்ல வழிகாட்டக்கூடியவனுடைய வாயில் இதெல்லாம் வரலாமா? அது ஒண்ணு இருக்கு, பேர் சொல்லக்கூடாதான் மானம். நான் கேட்கிறேன், பொது விசாரணைக்கு தான் கூப்பிடுறேன்ல, கூப்பிடுறவன் முடங்கிட்டானா ஓடி ஒளியறவன் முடங்கிட்டியா? நான் உன்னை கூப்பிடுறேன் பொது விசாரணைக்கு. ஜின்னா கூப்பிட்டாரு, நான் ஏத்துக்கிட்டேன். நான் கூப்பிட்டு நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. ஜின்னா பொது விசாரணை கூப்பிட்டால தேவையற்ற பொது விசாரணை, எனக்கு ரிஸ்க், எனக்கு செலவு, நான் இன்னொரு நாட்டுக்கு மெனக்கெட்டு போகணும், இருந்தா தயாருங்கிறேன். நான் பொது எதுக்குன்னு கேட்டா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டோம்னு சொன்னா அது சந்தேகத்துக்கு இடமெல்லாம் நிரூபிக்கணும். இல்லைன்னா குற்றம் சுமத்தணும் தான் பொய்யன் என்பதற்கு தான் நான் ரெடின்னு சொல்றேன், ஏத்துக்கிறேன். அப்ப நீ என் மீது குற்றச்சாட்டு சுமத்துற, நான் என்ன கேட்கிறேன், நீ பொது விசாரணைக்கு வா. பொது விசாரணையில அந்த புகார் தந்த ஆள் என்ன, யாரு, எந்த புகாரு, கால் ஹிஸ்டரி எங்க, ஐஎம்ஓ எங்க, வீடியோ கால் எங்க, அந்த நீ புகாரை விசாரிச்சியா, விசாரிச்ச ஆள் இருக்குதா, எல்லாம் செட்டிங் ஆடியோ போட்டு காட்டுறேங்கிற, ஏன் முன்னாடி போட்டு காட்ட மாட்டேங்கிறியப்பா? அப்ப பொது விசாரணைக்கு வா என்று நான் அழைக்கிறேனே, அழைக்கக்கூடிய நான் கூலி கூறுகிறவனா? நான் அழைக்கும் போது அத்தனை பேரும் ஓட்டம் கிளப்புறீங்களே, அவ்வளவு பேர் ரூமுக்குள்ள அடைச்சிட்டு பண்றீங்களே, தனியா தான் சொல்லுவோம், வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்களே, எனக்கு வந்துடக்கூடாதுனால என்னை பற்றி பேசுற மண்டையை கழுவுறதுக்கு பலவிதமான ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் மூளையில போட்டு அவங்கள மூளையை கெடுத்து வச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் என்ன வழியை கையாண்டீங்க? போன் ஆஃப் பண்ணி யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நாங்க மட்டும் தான் பண்ணுவோம் என்று சொல்லி அவ்வளவு பொய்களையும் சொன்னீங்க, அவதூறுகளை சொன்னீங்க. அவன் நம்புகிற விதமாக பல பெண்களை சீரழித்து விட்டார் என்றெல்லாம் நினைச்சீங்க. அவன் முன்னாடி போட்டீங்கல்ல, ஏன் முன்னாடி போடாத? நீ தான் குற்றச்சாட்டு சுமத்துற, என் முன்னாடி வந்து அவளையும் போடு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவளையும் போடு, நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறேனே. அப்ப பொது விசாரணைக்கு அழைக்கிறவன் ஓடி ஒளிகிறவனா? பொது விசாரணைக்கு வாழ்ந்து கூப்பிடுறவன் ஓடி ஒளிகிறவனா? நம்ம முடங்கிட்டோமா? முடங்கி கிடக்குறான். யார் முடங்கி கிடக்குறா? நீங்க இப்ப முடங்கி கிடக்குறீங்க. அது மாதிரி எத்தனை விஷயங்கள். அது போக இன்னொன்னு நான் சில விஷயங்களை சொல்றேன். அதாவது அந்த இவங்க சொன்னபடி நடவடிக்கை பயங்கரமான குற்றத்து நடவடிக்கை இருந்தா அப்ப இந்த நடவடிக்கைங்கிறதுக்கு மறுநாள் என் கடைக்கு வந்தாங்க, சுமூகமா என் பேசிட்டு போனாங்க. ஏன் கண் கலங்குனாங்க? அவங்கள ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து கண்ணீர் விட்டாருன்னு சொன்னேன். இல்ல கண் தான் கலங்கினாரு, வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கிறோம். கண் கலங்கினார். கண் கலங்குனீங்க, எது கண் கலங்குறீங்க? பெரிய விலை கொடுத்துன்னு சொன்னீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஏன் வந்தீங்க? அப்ப என்னன்னு கேட்டா புகார்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களை சுத்தி பண்றாங்க. நீங்களும் தலைவருக்கு இல்ல, எங்களுக்கு இதை பேஸ் பண்ண இயலாது, அல்லாஹ்வுக்கு வேண்டி நீங்க ஜமாத் நன்மையை கருதின்னு சொல்லிதானே கேட்டீங்க. அதனாலதானே என் மீது நீ நேசிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு வர முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் வர முடிஞ்சு, உங்கள்ட்ட பெரிய விலை கொடுத்துருன்னு சொல்ல முடிஞ்ச காரணம் என்ன? ஜமாத் நன்மை, ஜமாத் நன்மை, ஜமாத் நன்மைன்னு கேட்டு பேசின பிறகு அதன்படி போன்ல பேசுவோம்ல, பேசி வச்சுக்கிட்டு அதை ஆதாரமாக்குறீங்க. அதுக்கு முந்தி பேசுனது என்ன? சிறு தவறுன்னு எழுதி வாங்கினீங்களா? விட்டு அர்த்தம் சிறு தவறுனீங்களா? சிறு தவறு செய்ததாக எழுதி வாங்கி மெயில் பரப்பி விட்டு அதையும் போட்டு விட்டீங்களா? எவனாச்சும் விபச்சாரத்தை வந்து சிறு தவறுன்னு சொல்லுவானா? அப்ப அவ்வளவு நடந்திருக்கிறது. கால் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லி அறிக்கையை விட்டாங்க. அந்த ஐஎம்ஓ கால் ஹிஸ்டரி தந்தார்கள், கால் ஹிஸ்டரி கொண்டா, வீடியோ இருக்கிற வீடியோ கொண்டா, ஆடியோ என்ன வீடியோல தான் எடுத்திருக்கேன், அந்த எந்த வீடியோல எடுத்த ட்ரிபிள் ஒன் நம்பர், அந்த ட்ரிபிள் ஒன் நம்பர் தான் நான் தலைவர் முதல்ல வச்சிருந்தேன். அந்த நம்பர்ல இருந்து தான் கால் ஹிஸ்டரி இருக்கு. ட்ரிபிள் ஒன் நம்பர் யாருக்கு இருக்குது? நான் தலைவர் பொறுப்பு வகையில் வந்திருக்கு. அந்த நம்பரை வைத்து நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா அவனே கால் ஹிஸ்டரி தருவான். எந்த நம்பருக்கு பண்ணாங்க, யாருக்கு பண்ணாங்க, எத்தனை மணி நேரம் பண்ணாங்கன்னு ஈஸியா உங்களுக்கு நிரூபிக்கிற. நான் நம்பர் வச்சுட்டு இருக்கேன் 119952035311 மாநில தலைவருக்குள்ள நம்பர். தலைவராக இருக்கும்போது அல்தாவி வச்சிருப்பாரு, நான் தலைவராக நான் வச்சிருப்பேன், அதுக்கு முந்தைய நான் வச்சிருந்தேன், அதுக்கு சுலைமான் வச்சிருப்பாரு. யார் தலைவராக இருக்கிறாங்களோ இப்ப லுகா வச்சிருக்காரு. இப்ப நான் தலைவராக இல்லாம வந்த பிறகு நம்பர் உங்கள்ட்ட இருக்குது. கால் ஹிஸ்டரி எடுக்கலாம்ல, எழுதிக்கிட்டு எடுக்க வேண்டியதானே?
அந்த நம்பர் பேசியிருக்கும் போது அதுல நீ எடுத்துக்கலாமே. அது என்னென்ன பேசுறது கூட காசு கட்டி கேட்டா தருவாங்கள. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிற நீங்க என்ன செய்றீங்க? அவர் நம்ம ஆபீஸ் நம்பர்ல தான் பேசினா கொண்டாந்து போடு. இன்னும் ஈஸியா நிரூபிச்சு ஓன்ற நம்பர் இருக்குது. நம்பரை ஜமாத்து ப்ரூஃப் வச்சுதான் எடுத்துருக்கீங்க. என் பேர்ல எடுத்த ப்ரூஃப் இல்லையே. அப்ப நீங்க அதை வச்சு நீங்க அழகான முறையில் அந்த கால் ஹிஸ்டரி வாங்கலாமே. அவங்கள்ட்ட வாங்கலாம், நீங்களும் வாங்கலாமே. ஒண்ணுக்கும் இல்ல போய். அப்ப இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் இல்லைன்னு போன உடனே கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யறேன்னா இந்த பேச்சு வேற டாபிக் போயிடும், தாவா பண்ணுவோம் பாரு. எடுப்படல என்ன செய்யறேன்னா இந்த மாதிரி கேளு. அதுவும் கேள்வி அப்துல் ரஹ்மான் சார் நல்லா கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்கறது? அவருக்கு மரண தண்டனை கொடுப்பீங்களா? சவுதி அரேபிய இளவரசர் இல்லையா சல்மான் மன்னர் நடத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்டா கேள்வி கேட்கிறவன் விசார குற்றச்சாட்டுக்கு தண்டனை என்று சொல்லி கேள்வி கேட்டவனுக்கு மரண தண்டனையை பற்றி தெரிஞ்சிருக்குமே. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கு குடும்பம் கேட்டிருக்கானே, கேட்டவன் எப்படி கும்பிட்டா இருக்கான் பாருங்க. அவன் மரண தண்டனையை பத்தி கேட்கிறான். மரண தண்டனை பத்தி கேட்கிறான். விபச்சாரம் செஞ்சது யாரும் நிரூபிக்கப்பட்டுச்சீங்கன்னா அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சு மரண தண்டனை கொடுப்பீங்களான்னு அவன் கேட்டிருக்கணும். இவன் என்ன செஞ்சிருக்கானே, எங்கிட்ட அதிகாரம் இல்ல அப்படி சொல்லியிருக்கணும். இவன் என்ன செய்யறாங்க, அந்த பொம்பளை எங்கள்கிட்ட புகார் தந்த பெண் ஒரு புகாரை தரல, என்னிடத்தில் புகார் தந்த பெண் அங்க வந்தால் நாங்க அதுக்கு பக்கபலமா நிற்போங்கிறிய தவிர, அப்ப உங்க பார்வையில் என்னது, விபச்சாரம் செய்தவர்கள்லாம் வந்து உங்க பார்வையில விபச்சாரம் செய்தாலும் பொம்பளைன்னா உத்தமி, விபச்சாரம் செஞ்சாலும் ஆம்பளைன்னா என்ன இல்ல உத்தமி இல்ல. இது என்ன ஒரு நிலையில போறாங்கன்னு தெரியல. அப்ப இது மர்க்கஸ் இருக்குது, அந்த செட்டிங் இருக்கிறது, அது ஓடுதே தவிர சல்லி காசு உங்க சமுதாயத்தில் மதிப்பு இருக்குதா? ஒரு எதுக்கான மாத்திர ஒருத்தன் பயணிக்கிறான், மார்க்கத்தை சொல்லுவாங்க, தீன சொல்லுவாங்க, நாலு பேர் அறிஞ்சிக்கலாம், அதுக்கு தான் வர்றான். அதுக்கு இருக்குது அவங்ககிட்ட இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது உருப்படியா ஒரு மசாயில் சொல்ல முடிஞ்சா? மசாயில மாற்றி தான் முடிஞ்சு, பொய்கள் தான் சொல்ல முடிஞ்சு. இந்த ஒரு 8-10 மாசமாக நீங்கள் செய்த மார்க்க பணி என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே இருந்ததை நாசமாக்கியதை தவிர புதிதாக செஞ்ச மார்க்க பணி என்ன? உருப்படியும் கிடையாது. மார்க்க கூட்டம்னு போனா கூட அதுவும் இதே மாதிரி தான் வந்து என்ன செய்யறது, பொய்கள் அவதூறுகளை சொல்றதை தவிர என்ன செஞ்சுட்டு போனீங்க? ஒண்ணும் இல்ல. இந்த இலங்கையில இருந்து சீட்டு சேர்ந்து போனாங்க, இன்னைக்கு பொதுக்குழு கூடி இருக்கு. அவ்வளவு பணி, பிரமிக்கத்தக்க பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி மார்க்க பணியா நீங்க செய்யல? ஒண்ணும் கிடையாது, ஒரு பணியும் கிடையாது. என்ன பணி? இதே விஷயம் தான். பாலியல் இதே வண்டி ஓட்ட நினைக்கிறீங்க. இது இழுக்காது பாருங்கதா. இந்த மாதிரிலாம் சொல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம ஜமாத் நன்மை வந்துட்டோம். இவங்க சதிக்கலாம் ஆதாரம் இல்லைன்னு இருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கு இவர்கள் உளற கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பைசலுடைய உளறலுக்கு பிறகு எவ்வளவு பேர் கலந்து இருக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் நினைச்சிருக்காங்க. இப்படிலாம் செய்யக்கூடியவங்க எந்த ரச்சனையும் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்தேன், அப்படி பார்த்தேன், கொருன்னு பார்த்தேன் சொன்னாங்களே, அப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கடான்னு கேட்டவன அதுல பாய்க்கு ஓடி போயிட்டான். நீ ஒவ்வொருதையும் சொல்லிவிட்டு கால் வச்சு தந்தாருங்கிறது தந்த நாங்க எப்படி சொன்னோம், தரலையே, அப்படியா இவனு கை கழிட்டு போ. இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்களே, மைனஸ் ஆகுது தெரியுதா இல்லையா? எதனால மைனஸ் ஆகுது? நீ சொல்ற பொய் சொல்ற, கரண்ட் பேசுற, மாத்தி பேசுற, ஒருத்தரை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்கா துணிந்து இட்டு கட்டி சொல்ற. அப்புறம் மாட்டிக்கிடும் போது அந்த பொய் காய வெளுத்த உடனே இவங்கள எல்லாமே பொய்யாத்தான் இருக்கு, நம்ப முடியாது, வேணும்தான் செஞ்சிருக்காங்க, இந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காகத்தான் உங்கள்கிட்ட வேலையை பார்த்துருக்காங்க. இப்ப மக்கள் தெரிஞ்சுட்டு வர்றாங்க, படிப்படியா தெரிஞ்சுட்டு வருது. தினசரி வெளியேறிட்டு இருக்கிறாங்க. தினசரி 4-5 பேர் இந்த மர்க்கஸ்ல வழியிலும் தொலை வர்றாங்க, ஆதரவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆதரவு இந்த மாதிரியான போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன போராட்டம்? இந்த பெண்களுக்கு போராட்டம் பண்ணோம்னு சொன்னா அவங்க தவறான ஒரு செயலில் ஈடுபட்டவங்களா இருந்தாலும் சரி, அது இருக்கும், மக்கள்லாம் வருவாங்க. மக்கள் வரக்கூடிய விஷயத்துக்குன்னு போராட்டம் நடத்தினா அதுவாச்சும் உருப்படியா இருக்குதா? அதுவும் சொதப்பிக்கிட்டு போகுது. அதனால இது வந்து எடுக்காது. நீங்க இந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுவதன் மூலமாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வழிகேட்டில் இருந்து மக்கள் வெளியேறுவதற்கு நீங்களே என்ன செய்றீங்க, பாதை அமைத்து கொடுக்கிறீர்கள் என்பதற்கு அதுக்குரிய பதில் அதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இது 2 விஷயம் தான். ஒன்னு, கூத்தாண்டு ஜின்னாவுக்கு பொது விசாரணைக்கு தயார், சரியா? பதில எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு பதில் வரணும். ஒரு டைம் கொடுக்கணும்ல. உங்க பேஸ்புக்லயோ எந்த ஒரு வகையிலயோ எப்படி இருந்தாலும் தகவல் வந்துடும். அப்ப பதில் வரணும் என்று சொல்லிக்கிறோம். இவங்களுக்கு சொல்லுகிறோம், இவ்வளவு விஷயங்கள், காசு விஷயம் இருக்கிறது, மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, என் மீது சொல்லப்பட்ட பழிகள் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஜின்னா அறைகள் விட்ட மாதிரி நீங்க என்னுடைய பொது விசாரணை அழைப்பு நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் தான் இதுக்கு தீர்வு.
பொது விசாரணைக்கு வந்து அனைத்தையும் பேசணும். எதுல யார் தப்பு செஞ்சாங்களோ அது அனைவருக்கும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்படியான ஒரு விஷயத்தை திரும்ப அழைப்பு கொடுக்குறேன். இந்த பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு இந்த நாடகத்தை நான் விட்டுவிட்டு தனித்தனியா ரூம்ல உட்காந்துட்டு மண்டை கழுவுற விட்டுவிட்டு ஒரு விசாரணை, ஒரு சிங்கிள் விசாரணை, ஒரு சிட்டிங்ல அனைத்தும் தீர்வு காணணும். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆனாலும் சரி, ஒரு தொடரோட எல்லாம் முடிஞ்சு போய்விடும். அதற்கு நான் தயாரா இருக்கிறேன். நீங்க செஞ்ச அவ்வளவு மார்க்கத்தில் எத்தனை பிழை செஞ்சீங்க நிரூபிப்பேன். என் விஷயமாக எத்தனை பழிகளை சொன்னீர்கள் என்று நிரூபிப்பேன். அது மாதிரி வந்து இந்த மாதிரி அவதூறுகளை எவ்வளவு சொன்னீங்க நிரூபிப்பேன். பொருளாதாரத்தில் எவ்வளவு வந்து நீங்கள் களவாடி இருக்கிறீர்கள் என்பதை என்ன செய்வேன், நான் நிரூபிச்சு காட்ட தயாரா இருக்கிறேன். இதுதான் அதுக்கு பதில். இந்த மாதிரி நாடகம் வேண்டாம். அதோட ஒன்ஸ் அப்பதான் முடியும். இல்லைன்னா நீங்க முடிக்க மாட்டீங்க. இதே வேலையை தான் அவங்க கையாண்டுட்டு இருப்பீங்க. அதனால நீங்கள் பொது விசாரணைக்கு நீங்கள் இனியாவது வந்து எந்த பிரச்சனையும் விடாமல் ஒன்று விடாமல் பேசுவோம் அப்படின்னு வாங்க. பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அதை நடத்துவோம். உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடும். என் மீது குற்றம் இருந்தா என்னை காரிச்சு விட்டு போயிடுவாங்க. உங்கள் மீது குற்றம் சொன்னா டோட்டலா அவங்க மக்கள் கூட உங்களை விட்டு போயிடுவாங்க. மக்கள் தெளிவாயிருவாங்க என்பதை கூறி இந்த சமகால நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.